ஏய், எம்பிட்டு நேரம் கிளம்புவ? முகூர்த்த பட்டு எடுக்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இல்லையா? நீ ஆடி அசைஞ்சு கிளம்பிக்கிட்டு இருக்க, வந்துருவாங்கல்ல. நீங்க கிளம்பிட்டங்க. நல்ல நேரம் வர்றதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. பொறுங்க, நல்ல நேரத்துல போவோம். அதுவும் சரிதான். மாப்பிள்ளைக்கு நல்ல நேரத்துல கல்யாணம் நடக்கட்டும். நல்ல நேரம் பார்த்து போவோம். 2 பேரும் இப்ப எங்க கிளம்பிட்டியே? எனக்கு எதிர்த்தால நடக்கிற இந்த கல்யாணத்துக்கு 2 பேரும் ஜோடி போட்டுட்டு போய் முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு போகணுமா? அப்படி என்ன பெத்தம்மாவண்ணா இங்கே இருக்கேன். எவ்வளோ ஒருத்திக்கு முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கு 2 பேரும் இப்படி ஓடிக்கிட்டு அலைதேல. என்ன என்னைய வெறுப்பேத்துறதா நினைப்போ? பேசாம போயிரு. நடேர்னு பட்டு புடவை எடுக்க போறோம். வந்து நின்னுக்கிட்டு உன் மூஞ்ச காட்டிக்கிட்டு இருக்காத. உன் மூஞ்சில முழிச்சா கூட பாவம். ஏம்மா, உன் பொண்ணு நான் இங்க இருக்கேன். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் மாப்பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு ஓடி ஓடி போய் வேலை செய்யறதா 2 பேருக்கும் நினைப்போ? மரியாதையா ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இங்க இருங்க, இல்ல ஓடி போயிருங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியே? இங்க நின்னுக்கிட்டு அங்க ஓடி ஓடி வேலை செய்வீரோ? இங்க வீட்டுல சோறு கறி ஆக்கல எவன் செய்வான்னு நினைப்பு உனக்கு? அடைச்சி வாய மூடு. நான் ஏண்டி ஓடணும்? இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. போகணும்னா நீ தான் போகணும். அதுவும் இல்லாம நான் என்னத்துக்கு சோறு கறி ஆக்கணும்? நாங்க இன்னைக்கு துணிமணி எடுத்துட்டு வெளியவே சாப்பிட்டுட்டு வந்துருவோம். ஆக்கணும்னா நீ ஒருத்தி தான் ஆக்கி திங்கணும். சின்னவள, ஏடி கிளம்புனியா கிளம்பலையா? அம்மா, நான் கிளம்பிட்டேன். அதான் எனக்கு பட்டு பாவாடை சட்டை எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கு. வா போவோம். என்ன பாக்குற? ஒழுங்கா வீட்டுல இருந்து பொங்கி தின்னு. நாங்க போய் துணிமணி எடுத்துட்டு படம் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு மெதுவா தான் வருவோம். உனக்கு வேணும்னா பொங்கி தின்னு, இல்ல பட்டினியா கடை. வரட்டா? ஏமா ஏமா நில்லுமா. ஏமா அவ பேசாம கூப்பிட்டு கிடக்கா. எல்லாரும் வாங்க போவோம். ச்சே, இதுக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னைய வேணும்னே பாடா படுத்தணும்ல அலையுது. இது என்ன இந்த கத்திட்டு கிடக்க? உங்க அப்பா அத்தாலாம் எங்க கிளம்பி போறாவோ? இக்க வாக்கா, நீ ஏது வந்தியே? எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்னைய வெறுப்பேத்தணும்னு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு அலையுதுக்கா. ஏன் புருஷக்காரருக்கு கல்யாணமா? அதுக்கு இவங்க முகூர்த்த பட்டு எடுக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு அலையிறாங்க. எங்க அம்மா கிட்ட கேட்கறேன், ஏமா சோறு பொங்கலையானா? சோத்தை பொங்கி தின்னு. நீ ஒரு ஆள் தானே, நாங்க இன்னைக்கு வெளியே சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்ட்டு போகுது. இதனடி புது கூத்தா இருக்கு. எந்த ஊர்லயும் நடக்காத கூத்து இந்த ஊர்ல எல்லாம் நடக்கு. அதிசயமாலாம் இருக்கு. ஆமாக்கா, நல்ல கேளு. யாருகிட்ட போய் சொல்ல? எல்லாம் என் நேரம்னு சொல்ல வேண்டியதா தான் இருக்கு. எங்க அம்மா என் மேல பாசமா இருந்துச்சு, அதையும் எங்க அப்பாக்காரரு கெடுத்துட்டாரே. இப்போ அவர் என்ன சொல்றாரோ அதான் இந்த வீட்டுல நடக்கு. ஒரு சோறு கறி கூட எனக்கு ஆக்கி தர மாட்டேக்காகன்னு பாத்துக்கோ. என்னமோ நான் வேண்டாததுக்கு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்போ எல்லாருக்கும் நினைப்பா இருக்கு. எனக்கு பிடிக்கல அந்த ஆளு கூட இருக்கிறதுக்கு, அதனால நான் இங்க வந்துட்டேன். அந்த ஆளே கல்யாணம் கட்டுறாரு, இல்லைன்னா கருமாதிய பண்ணுதாரு. எனக்கு என்ன வந்துச்சுன்னு நான் ஒதுங்கி தானே இருக்கேன். தினம் இவங்க என்னத்துக்கு என்னைய வம்பளக்குறாங்க? ஓ நிலைமை நினைச்சாலும் பரிதாபமா தான் இருக்கு. இப்ப என்ன பண்றதா உத்தேசம்? எங்கேயாவது வேலைக்கு போக வேண்டியதாங்கா. வேற என்ன பண்றது? தினம் வீட்டுல கிடந்துக்கிட்டு இவங்க கூடலாம் என்னால போராட முடியாது. எனக்கே அவமானமா இருக்கு. எனக்கு காசு பணம் இல்லைன்னு தானே என்னை இந்த பாடுபடுத்துறாங்க. நான் தான் நல்லா படிச்சிருக்கேனே. நான் வேலைக்கு போக போறேன், என் காலில் நிக்கணும். அப்புறம் இவங்கெல்லாம் என் பின்னாடி வருவாங்க. எல்லாரையும் வந்து பாருன்னு ஓட ஓட விடுறனா இல்லையான்னு பாரு. ஆமா ஆமா, நீ செஞ்சாலும் செய்வதான். நீ அப்பேற்பட்ட ஆளுதான். இவளை கொஞ்சம் தாத்தா பண்ணி வச்சுக்கத்தான் செய்யணும். வேலைக்கு கிரைக்கு போயிட்டானா நம்மளை கண்டுக்க மாட்டா. 4 காசு புழங்குச்சுன்னா நமக்கு என்னத்தையாவது வாங்கி தருவா. அதனால இவளை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும். ஏக்கா, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன முணங்கிக்கிட்டு இருக்க? இல்லடி, நீ இனிமே என்னத்த சோத்த பொங்க போற? உன் பாட திண்டாட்டமா இருக்க. என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாலும் வருவியோ வரமாட்டியோ. நான் இன்னைக்கு ரசத்தை தான் போட்டிருக்கேன். என்னத்தையாவது முட்டையை கிட்டே வாங்கி பொரிச்சு தரேன். நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். வா போவோம். பாரு, 3வது மனுஷி. உனக்கு இருக்கிற அக்கறை கூட வீட்டுல உள்ளவளுக்கு இருக்கானு? எப்படி இருக்கும்? இருந்தாலும் இருக்க விட்டுருவியா என்ன? எல்லாரையும் வந்து பாரு நின்னா எடுத்தேன் கவுத்தன்னு பேசுறது. யாருக்கிட்டையும் மரியாதையும் நடந்துக்கிறது கிடையாது. பிறகு உன்கிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்குவாங்க? அடுத்தவங்க மட்டும் நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்.
ஆனா நம்ம மத்தவங்கிட்ட எப்படி நடக்கிறோம், நம்ம என்ன பண்றோமோ அதான திரும்ப கிடைக்கும். என்னக்கா உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பண்றது சரிதானே? நீ எங்கேயாவது அப்பப்பா யோசனையில போயிருந்தியே, என்னத்துக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, என்னமோ பல்லுக்குள்ள மாட்டிக்கிச்சு, அதான் என்னன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். காலையில இந்த நிலக்கடலையை போட்டு தின்னுகிட்டு இருந்தேன் பாத்துக்க, அது பல்லுக்குள்ள கடந்துகிட்டு வலியா வலிக்கு. நீ சொல்றது சரிதானே? நீ உனக்கு தெரியாத முடிவா? நீ கரெக்டா தான் சொல்ற. என்ன செய்ய, எல்லாரும் அவங்க சொல்றது சரின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் உங்க அம்மா உன்னைய போட்டு இந்த ஏச்சி எசுது போல. உனக்கு என் மேல இருக்கிற பாசம் கூட இந்த வீட்ல யாருக்கும் கிடையாது. சரி வாக்கா, பசிக்குது, போய் சாப்பிடுவோம். சரி சரி வா வா போவோம். ஏய் ஐஸ்வர்யா, உன்னைய தானடி, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நீ என்னைய பார்த்துட்டு பார்க்காத மாதிரி திரும்பிக்கிட்டு போறியே, எதுக்கு? உனக்கு என்னம்மா பணக்காரி, உன் பகட்டை காட்டுறதுக்கு அப்பப்ப புது சேலையா உடுத்திக்கிட்டு வந்து என்கிட்ட மினுக்கிக்கிட்டு நிப்ப. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லைல்ல. இப்ப என்னத்த பேச வந்த? ஏன் ஐஸ்வர்யா இப்படிலாம் பேசுற? நாம 2 பேரும் ஒன்னா படிச்சோம். நான் இன்னைய வரைக்கும் உன்னை என் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். ஆனா நீ தான் அன்னைக்கு என்கிட்ட கோவப்பட்டுட்டு போயிட்ட. சரி அதெல்லாம் போகட்டும். உன் ஹஸ்பண்டுக்கு கல்யாணமாமே கேள்விப்பட்டேன். ஏண்டி இப்படி நடந்துக்கிற? அதான் உனக்கு புத்திமதி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் தான் அன்னைக்கே அதை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன்ல. உன் புத்திமதியை வச்சு நான் என்ன செய்ய? அது எனக்கு எந்த வகையிலையாவது யூஸ் ஆகுமா? பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். நீ ஒன்றும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். ஐஸ்வர்யா ப்ளீஸ் என்னை தப்பா நினைக்காத. உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுங்கிறத பயத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஐஸ்வர்யா ப்ளீஸ் ஐஸ்வர்யா புரிஞ்சுக்கோ. உன் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் பேசுறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. பேசாம போயிரு, அரைஞ்சு பல்லகிலெல்லாம் கலத்தி போடுவேன். அந்த ஆளுகிட்ட போய் நீ என்ன பேச வேண்டியது இருக்கு? எனக்கு எல்லாம் தெரியும், எப்படி வாழணும்னு தெரியும். என் வாழ்க்கையில நீ ஒன்றும் தலையிட வேண்டாம். முதல்ல உன் வாழ்க்கை ஒழுங்கா இருக்கா அதை பார்த்துட்டு போ. அதை விட்டுட்டு பெருசா வந்துட்டா. நீ இங்கே இருக்க, உன் புருஷன் வெளிநாட்டுல எவளையாவது கெட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்க போறான். அதை போய் என்ன ஏதுன்னு பாரு. ஐஸ்வர்யா வார்த்தைய அளந்து பேசு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என்னைய பத்தி என் புருஷனுக்கும் தெரியும். நீ ஒன்றும் அதுல தலையிட வேண்டாம். உன் வாழ்க்கையே இங்க கிடந்து அல்லோல பல்லோல பட்டுக்கிட்டு இருக்கு. நீ ஏன் வாழ்க்கையை பத்தி பேசுறியா? ஐயோ பாவம், வாழ்க்கையை இழந்து தவிச்சிடக்கூடாதுன்ட்டு ஃப்ரெண்டேன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ண வந்தா நீ என்னையே திருப்பி கேள்வி கேட்பியோ? உன்னைய சொன்னா உனக்கு வலிக்கில்ல? உன் புருஷன் எப்படி இருக்கானோன்னு சொன்னா உனக்கு வலிக்கில்ல? என் புருஷன் எவ்வளையோ கெட்டுறதுக்கு நான் தான் சம்மதிச்சிருக்கேன். நீ அப்படி இல்லைல்ல. பேசாம போ. இவ எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாலாம். உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. அடிக்கடி இப்படி புது புது துணியா உடுத்திக்கிட்டு தேர்வா சுத்திக்கிட்டு அலையாத. உன்னைய உன் புருஷன் சந்தேகப்பட போறான். சீ வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி உங்ககிட்ட பேச வந்த பாரு. கூட படிச்சவளை பாவம், அவ வாழ்க்கையை இழந்து தவிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக உன்கிட்ட பேச வந்தேன். ஆனா நீ சரியான என்ன வார்த்தை யூஸ் பண்ணனே எனக்கு தெரியல. உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கவே இல்லை. அதான் இப்ப பார்த்துட்டல, என்னைய மாதிரி ஒரு ஆளே நான் தான். முதலும் நான் தான், கடைசியும் நான் தான். நீ எங்கேயும் பார்க்க முடியாது. போ போ, போய் உன் வேலையை பாரு. அம்மா உங்களை பார்த்தா நல்லவங்களா தெரியுது. இவ கூட கூட்டணி வைக்காதீங்க. இவ கூட கூட்டணி வச்சாலே விளங்காது, குடும்பத்தையே கலைச்சிருவா. நான் வாரேன். சீ என்ன பேச்சு பேசிட்டு போகுது. நான் போற வர இடமெல்லாம் இப்படியே அலைவா போல. யார் என்ன செய்யறா, யார் எங்க போறா, யார் எங்க வரான்னு அவ்வளவோ வேலையை அவ்வளவோ பாப்பாவோ. இவளுக்கு என்ன, இவ வேலை சொல்லிய பார்த்துட்டு கிடக்க வேண்டியதானே? அட பாதவதி, போனவா சும்மா போனாளா? அவ விசாரி சொல்லிட்டு போறா இவ குடும்பத்தையே கலைச்சிருவானு. இவ கூட கூட்டணி வைக்காதன்னு சொல்லிட்டு போறா. ஒருவேளை நம்ம குடும்பத்தையும் கலைச்சிருவாளோ? இன்னும் என்னக்கா நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்க? வா, அதான் அவ போயிட்டால, உனக்கு என்ன யோசனை? இல்லடி, உன் கூட படிச்சவாங்கிற இந்த பேச்சு பேசிட்டு போறாளே, இப்படி இல்லாம இருப்பாளுவோ? அதான் நினைச்சேன். என்ன செய்ய, இப்படித்தான் இருக்கிறாளுங்க. யார் குடும்பத்தை கெடுக்கிறதுன்னு. வேற என்ன செய்ய சொல்ற? சரி வா, நான் பசிக்குது, போவோம். இவ கெடுக்கிற கெடு போறாதா? இதுல இன்னொருத்தி வேற வந்து குடும்பத்தை கெடுக்கணுமாக்கும். விளங்கிரும். ஐயா சந்தோஷமா இரு. நீ நல்லா வாழணும். நீ இன்னுமா அவளை தேடிக்கிட்டு இருக்க? அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? அவ வரமாட்டா. மாப்பிள்ள, அம்மா சொல்றது சரிதான்.
அவ வரமாட்டா. கடைசியா அவ மைனிகாரிய விட்டு பேச சொன்னேன். அவளும் போய் பேசிட்டு வந்துட்டா. அவ கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுத்து கொடுக்கறது கூட ரெடியா இருக்கலாம். உங்க கல்யாணம் முடிஞ்சா போதுங்கிறா. நீங்க அதனால மன வருத்தப்படாம சந்தோஷமா இருங்க. அவ வரவே மாட்டா. ஏய், அறிவு கட்டவளே, கல்யாணத்துக்கு வந்திருக்க, சந்தோஷமா இரு. உன் மவா தான் தலையில அவளையும் மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. நாம எத்தனையோ பேர் சொல்லிதான் பார்த்தோம், அவ கேட்கல. அதுக்காக இன்னும் என்ன செய்ய சொல்ற? இங்கே வந்து மூஞ்ச தூக்கிட்டு இருக்காத. மருமகன் கல்யாணம் இல்ல, நம்ம மகனோட கல்யாணம்னு நினைச்சுக்க. ஏங்க சம்மந்தி அவங்கள சத்தம் போடுறீங்க? என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணு வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிற்கும்போது வருத்தம் இருக்க தானே செய்யும். அவங்கள ஒன்றும் சொல்லாதீங்க. அவங்களாவது இங்கே வந்து நிற்கிறாங்க. நானா இருந்தா வந்திருக்க கூட மாட்டேன். எனக்கு அவங்க நிலைமை புரியுது. நீங்கள் அவங்கள சத்தம் போடாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாம் சொல்லி பார்த்தாச்சு. அதுக்கு மேலேயும் அவள் கேட்கல. நாம் என்ன பண்ணுறது? ஒரு சின்ன வருத்தம் உள்ளுக்குள்ளே மனசை என்னமோ புரட்டி போடுது. ஆனால் என்ன பண்ணுறது? சொன்னால் கேட்கணும்ல. கேட்காட்டி நம்ம என்ன செய்ய முடியும்? சரிம்மா, நேரம் போயிட்டே இருக்கு. தாலியை தொட்டு எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சாமி, இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுங்களேன். இல்ல என்ன விளையாடுறியா? மனவடையில் வந்து உட்காந்துக்கிட்டு இன்னும் 5 நிமிஷம் 10 நிமிஷம்ட்டு உட்காந்துருக்க. உன் பொண்டாட்டி நீ சொன்ன உடனே ஓடியாந்துட போறா உன்னைய தேடி. அவெல்லாம் வர்றதா இருந்தா அன்னைக்கே நீ கூப்பிட்ட உடனே வந்திருப்பா. அவெல்லாம் வரமாட்டா. சும்மா எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காத. அத்தை, பொறுமையாக இருங்க. இன்னும் 5 நிமிஷம் நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை அவங்க வந்தால் நல்லது தானே. அவங்க ஆசையை எதுக்கு கெடுக்குறீங்க? அவள் வரமாட்டாமா. அவள் பிடிவாதக்காரி. அவள் நிச்சயம் வரமாட்டா. நீங்கள் யாரும் அவளுக்காக காத்திருக்க வேண்டாம். கல்யாணத்தை நல்லபடியாக நடத்துங்க. ஆமா மாப்பிள்ள, அவ சொல்றதுதான் சரி. வீணா காத்திருக்க வேண்டாம். அவ கண்டிப்பா வரமாட்டா. அம்மா, நான் மறுபடியும் சொல்கிறேன். என் பொண்ணை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு. உங்கள் பொண்ணு வர்றதா இருந்தா அன்னைக்கே வந்திருக்கும். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். கல்யாணத்தை நாம் நடத்துவோம். மாப்பிள்ளை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரிம்மா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. பின்ன என்ன, மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு. ஏம்மா போங்க, தாலியை தொட்டு கொண்டுட்டு வாங்க. மாப்பிள்ள, நீங்க எழுந்து நின்று பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுங்க. கட்டிமலம் கட்டிமலம். அப்படியோ என் பொண்ணோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. ஏய், என்ன மறுபடியும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க? எங்க பேசாம இருங்க, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். அங்க போய் என்ன பண்ண போற? பொறு, சாப்பாடுலாம் முடிச்சிட்டு அப்புறமா கிளம்புவோம். இங்க சின்னவளை பார்த்துக்கோங்க. எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருக்கு. இந்த வாரேன். நாசமா போறவள, நம்ம மனசு கொதிச்சு போய் ஓடியாந்திருக்கேன். நீ மல்லாக்க மலர்ந்துக்கிட்டு நல்ல தூங்கவா செய்யற? சனியன வாழ்க்கையை தொலைச்சிட்டு உனக்கு நிம்மதியா தூக்கமா வேண்டி கிடக்கு தூக்கம். ஏமா, என்னாச்சு? தூங்கிக்கிட்டு இருக்க, என்னைய வந்து அடிக்கிற? ஏன் அந்த ஆளு கல்யாணத்தை நிறுத்திட்டாராக்கும்? ஏண்டி, அவர் உன்ன மாதிரி லூசா கல்யாணத்தை நிறுத்ததுக்கு? அவரு தாய் தகப்பன் பேச்ச கேட்கிறவரு, மதிக்கிறவரு. அதனால கல்யாணம்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சு. நான் தான் வைத்தறிச்சல்ல உன் வாழ்க்கையை இன்னொருத்தி பங்கு போட்டுட்டு இருக்காளே. உனக்கு கொஞ்சம் கூட கோபம் வரலையே? ஒருவேளை அழுதுகிட்டு கிடைக்கியோன்னு பார்க்கறதுக்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ இப்படி நல்லா நிம்மதியா உறங்கிக்கிட்டு இருக்க. எனக்கு தான் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழனும் போல இருக்கு. எப்பா, கல்யாணம் நல்லபடியாகவும் முடிஞ்சிச்சா? என்னைய பிடிச்ச சனிய ஒளிஞ்சிச்சு. இன்னையிலேருந்து நான் நிம்மதியா இருப்பேன். நீ என்னத்துக்கு வாயிலையும் வயிற்றுலையும் அடிக்கிற? சந்தோஷமா நிம்மதியா இரு. அதை விட்டு போட்டு இப்படி மூஞ்ச ஒருன்னு தூக்கிக்கிட்டு என்னைய வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காத. சனியனே, வாழ்க்கைங்கிறது என்ன விளையாட்டுத்தனமா? உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து நான் தான் உன்னைய கெடுத்துட்டேன்னு நினைக்கும் போது மனசு அம்புட்டு வேதனையா இருக்கு. அறிவு கட்டவளை, இந்த மாதிரி ஒரு புருஷன் உனக்கு கிடைப்பாரா? வாழ்க்கையை தொலைச்சது கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாம சந்தோஷமா சிரிக்கிறியே, எப்படி உனக்கு மனசு வருது? ஏம்மா, இந்த ஐஸ்வர்யாவை என்னன்னு நினைச்ச? இந்த ஐஸ்வர்யா ஒரு தடவை முடிவெடுத்துட்டா
அதை யாராலையும் மாற்ற முடியாது. உன்னைய மாதிரி என்ன அங்கிட்டு ஒரு காலும் இங்கிட்டு ஒரு காலும் என்னமோ சொல்லுவாங்களே, ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காலு அப்படின்னு, அந்த மாதிரி வப்பன்னு நினச்சியா? எனக்கு எப்போ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டனோ அது வேண்டவே வேண்டாம் தான். இனிமே அந்த ஆள் என் வாழ்க்கையில் இல்லை. எப்பா தொல்லை விட்டுச்சு. போய் பாயாசத்தை வை, நிம்மதியா குடிப்போம். அடிச்சி பாயாசத்தை வைக்கணுமாம்ல? பாயாசத்தை விஷத்தை வைக்கிறேன், தின்னுட்டு செத்துப்போ. உன்னைய வச்சுக்கிட்டு நான் படாத பாடலாம் பட வேண்டியதா இருக்கு. இன்னும் எவன்ட்டெல்லாம் ஏச்சு பேச்செல்லாம் வாங்கணுமோ தெரியல. எங்க போனாலும் இனிமே என்னையெல்லாம் அசிங்கப்படுத்துவான். ஏற்கனவே அன்னைக்கே ஒருத்தி சொன்னா உன் மவளை வெட்டி விட போறாவளாமேனு. அன்னைக்கு நான் குதிச்சேன் கடந்து, அதப்படி இதப்படின்னு. ஆனா உன் வாழ்க்கையை நீனே நாசமாக்கிட்டு இப்படி வந்து நிக்கிறியே. எவனாவது மாப்பிள்ள காலில் உள்ளாத குறையா இப்படி வந்து கெஞ்சுவானா? போக மாட்டேங்கிறதுல எத்தனை திமிரு உனக்கு. தப்ப போறான் உன் மேல வச்சுக்கிட்டு அந்த ஆளை குத்தம் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. அதான் முடிஞ்சு போச்சுல்ல. இன்னும் என்னத்துக்கு பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிக்கிற? பேசாம போ, போய் வேலையை பாரு. வந்துட்டா பெருசா அட்வைஸ் பண்ணதுக்கு. எனக்கு தெரியாது எப்படி வாழணும்னு. நீ பட்டிக்காடு மாதிரியே இருந்துகிட்டே இரு, புருஷன் அப்படி இப்படின்னு. ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா நமக்கு எப்போ மரியாதை கிடைக்கோ அப்பதான் மற்றவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். புருஷன்னா அப்படியே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணுமா? போறியா, போய் வேலையை பாரு. சி, இவ்வளோ பட்டும் நீ திருந்தல. பாருடி நீ இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறன்னு. உன் புருஷனும் அந்த பிள்ளையும் சந்தோஷமா வாழ்றத பார்த்து உன் வயிறு எரியுதா இல்லையான்னு பாரு. அன்னைக்கு நீ வந்து என்கிட்ட அழத்தான் போற, அப்ப இருக்கு உனக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறதே சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே. அவ கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறா. எனக்கு அந்த சந்தோஷம் அங்கே இல்லைன்னு சொல்லி தானே நான் இந்த கல்யாண வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லி வெளியே வந்திருக்கேன். நான் இனிமேதான் ஃப்ரீ பேர்டாக இருக்க போகிறேன், சந்தோஷமாக இருக்க போகிறேன். சும்மா என்னைய கிளறி கிளறி பார்க்காத. என் மனசில் என் புருஷன் நினப்பு சுத்தமாக இல்லை. போதுமா? இதுக்கு மேலே என் வாயை கிளறாத, கிளம்பு. பார்க்குறேன்டி அதையும். நீ என்னெல்லாம் அனுபவிக்க போகிறேன்னு இனிமே தானே நான் பார்க்க போகிறேன். அப்போ தெரியும் உனக்கு இந்த அம்மா சொன்னதோட அருமை. ஐயோ, இந்த அம்மா இன்னும் இந்த பழைய பஞ்சாங்கமாக தானே இருக்கு. இம்புட்டு நேரம் வந்து நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தவளை கெடுத்து சே புலம்பிக்கிட்டு போகுது. உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது இன்னும் கல்யாணம் புருஷன் அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்மளை பழி வாங்கிக்கிட்டு உட்காந்துருக்கு. சே, முதல்ல வேலைக்கு போகணும். வீட்டில் இருந்தாலே ஒரே டார்ச்சராக தான் இருக்கு. ஏய், நான் சொல்ல சொல்ல கேட்காம வேக வேகமா ஒடியாந்தியே, சாப்பிடாம கொள்ளாம ஒடியாந்தியே. என்னத்துக்கு? உன் மவளை பார்க்க தானே. என்ன சொன்னா உன் மவா? அவ திருந்த மாட்டா. அவ எந்த ஜென்மத்திலையும் திருந்த மாட்டா. இன்னும் எங்கெல்லாம் நம்மளை கேவலப்படுத்த போறாளோ தெரியல. சொல்ல சொல்ல என்ன பேச்சு பேசுறா. ச்சே, எனக்கு மனசு அத்து போச்சு. நானும் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு வரதுக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு வராம அழுதுகிட்டு கிடக்காளோ பாவம் அப்படின்னு சொல்லி தான் ஒடியாந்தேன். இங்க வந்து பார்த்தா அவ நிம்மதியா மல்ல ஆக்க மலர்ந்து உறங்கிக்கிட்டு இருக்கா. ஓமாவல்ல அப்படித்தான் இருப்பா. அவ கல்லூரி மங்கல்ல. அவ என்னைக்காவது அப்பான்னு எனக்கு மதிப்பு கொடுத்திருக்காளா, இல்ல அண்ணமாருக்கு மரியாதை கொடுத்திருக்காளா, இல்ல உனக்கு தான் மரியாதை கொடுத்திருக்காளா? பின்ன எப்படி புருஷனுக்கு மரியாதை கொடுப்பாவா? அததான் சொல்றா. ஆம்பளை என்ன பெரிய வசதியா? அவனுக்கு கீழே நான் இருக்கணுமா? அப்படி இப்படிங்கிற என்னெல்லாமோ பேசுறா. எனக்கு வாயில சொல்ல வர மாட்டுக்கு. இவள எப்படிதான் இந்த வயிற்றுல பெத்தனோ தெரியல. வேதனையா இருக்கு. அவகிட்ட நீ என்ன பேசுற? உனக்கு என்ன வந்துச்சு? எல்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. சின்ன மருமவா பேசியிருக்கா, பெரிய மருமவா பேசியிருக்கா, மவன் 2 பேரும் பேசியிருக்கா. இவதான் எடுத்தறிஞ்சு பேசுறாள. யாரு பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா. இன்னும் என்ன உனக்கு அவ பத்தி வருத்தம்? அவதான் அவர் கல்யாணம் பண்ணிட்டு எப்படியும் போட்டும் எனக்கு என்ன வந்துச்சுங்கிறாள. அவளுக்கே இல்லாத வருத்தம் உனக்கு என்ன? என்னங்க சொல்றீங்க? பெத்த மனசு தாங்க மாட்டுக்கு. அந்த பிள்ளை கழுத்துல தாலி ஏறும்போது எனக்கு மனசுக்குள்ள என்னமோ பண்ணுச்சு. அதையும் மீறிதான் சிரிக்கிற மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு நின்னேன். எப்பட்டு நேரம் அங்க நிக்க சொல்றீங்க? மனசு கேட்காம ஓடியாந்தேன். இங்க வந்து பார்த்தா இவன் நிம்மதியா தூங்குறா. நாம தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவ வாழ்க்கையை நினைச்சு அவளுக்கு எந்த பயமோ வருத்தமோ இல்லை. அவ இனிமேதான் என்னமோ சொல்றாள. என்னது
பெரிய பாடாமா? பெரிய பாடுனா என்னதுங்க? அப்படி இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிறா. அறிவு கட்டவள அவ கிட்ட பேசாத. சனியை எப்படியும் ஒளியுது. இனிமேதான் அவ சுதந்திர பறவையா இருக்க போறாளாம். அவ எக்கேடும் கெட்டு போகட்டும். உனக்கு என்ன வந்துச்சு? நீ உண்டு, உன் வேலை உண்டுன்னு பார்த்துட்டு அமைதியா இரு. என்ன செய்ய, எல்லாம் நம்ம தலை விதி. அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா இனிமேதான் சுதந்திர பறவையா கிழிக்க போறான்னு. இனிமேதானே இருக்கு. இவ வயிறு எறிகிறாளா இல்லையான்னு பாருங்க. இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறாளோ. எப்படியோ ஒளியட்டும். சரி, நானும் சாப்பிடாம தான் நீ வந்துட்டியேன்னு வந்துட்டேன். மாப்பிள்ள சாப்பாடு கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாள் அவரை விருந்துக்கு கூப்பிடணும். அதுக்கு நேரம் காலம் பார்த்து விருந்துக்கு கூப்பிடு. வேற என்ன பண்றது? நம்ம இவ இருக்கிற நேரமா பார்த்து கூப்பிடக்கூடாது. இவ எங்கேயாவது போவா, அப்ப பார்த்து வர சொல்லுவோம். ஆமாங்க, அவரு நல்ல மனுஷன். இவளுக்காக அவரை ஒதுக்க முடியுமா? நாம ஒரு நாள் விருந்துக்கு கூப்பிடுவோம். இவ எங்க வீட்டுல கிடக்கா? இவ தான் அந்த லட்சுமி வீடே கதின்னு அங்க போய் கதை பேச போயிடுறாளே. அந்த நேரம் பார்த்து கூப்பிடுவோம். சரி சரி, வருத்தப்படாத. மாப்பிள்ள சாப்பாடு கொடுத்து கொடுத்தேன்னு பின்னாடியே ஆள் அனுப்பிடுவாரு. நீ போய் கை கால் முகம் கழுவிட்டு வா. நான் சாப்பாடு வந்தா உனக்கும் எடுத்து வைக்கிறேன். சாப்பிடு, வருத்தப்பட்டுட்டே இருக்காத. இனிமே வருத்தப்பட்டு நான் என்ன செய்ய? எல்லாம் அவ தலை விதி. என்னமும் பண்ணிட்டு போறா. அவ மூஞ்சிலே முழிக்க கூடாதுங்கிற அளவுக்கு எனக்கு ஆத்திரமா வருது. சரி, வருத்தப்படாத, சந்தோஷமா இரு. நம்ம மவனுக்கு கல்யாணம் முடிச்ச மாதிரி நினைச்சிட்டு போக வேண்டிதான். வேற என்ன பண்றது? இவ தான் அடங்க மாட்டுக்கால. அடங்காதவளை நினைச்சு நம்ம என்ன செய்ய? மூத்தவன் வருவான். நீ இப்படியே உட்கார்ந்துருந்தா அவனுக்கும் மனசு கஷ்டமா இருக்கும். எல்லாருக்கிட்டையும் உன் வருத்தத்தை காட்டாத, போ. சரிங்க, முகத்தை கழுவிட்டு வரேன். மாமா மாமா, யோ, நீரா இது? என்ன கோமாளி வேஷம் போட்டுட்டு வந்து நிக்கிறேரு? என்னத்துக்கு இங்க வந்தீரு? நான் ஒன்றும் ஒன்னே பார்க்க வரல, எங்க மாமா பார்க்க வந்தேன். மாமா கூப்பிடு. மாமா மாமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? ஏம்மா, எப்படி இருக்க நீ? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கம்மா. இனிமே உன் கையில தான் வந்து சாப்பிடணும். அப்பதான் உடம்பு நல்லா தேரும் போல இருக்கு. அதுக்கு என்னப்பா, கல்யாணம் மட்டும் முடியட்டும். நான் உங்களை அங்கேயே கூட்டி கொண்டு வச்சுக்கிறேனா இல்லையான்னு பாருங்க. நான் என்ன நினைச்சனோ நீ அதையே சொல்லிட்ட. ஏங்க, உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு என்ன தெரியாமலா இருக்கிறேன்? என்னப்பா நடக்குது இங்க? காலையில கோமாளி வேஷம் போட்டுட்டு இந்த ஆள் வந்திருக்காரு. அவ பின்னாடியே ஜோக்கர் மாதிரி வந்திருக்கா. நீங்க அடுத்தால நின்று கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கியே, என்னத்துக்கு? மரியாதையா என்ன பேசணுமோ வெளியே போய் பேசுங்க. என்னைய வெறுப்பேத்ததுக்கு தான் வர சொன்னீடோ? ஏய், உனக்கு தான் இதுல சம்மந்தம் இல்லைல்ல. உன் வேலையை பார்த்துட்டு உள்ள போ. மாப்பிள்ள என்னைய பார்க்க வந்திருக்காரு. என்னைய பார்க்க வருவாங்க போவாங்க. உனக்கு என்ன வந்துச்சு? அதான் வந்த ஆளுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சுல. இன்னும் என்ன மாப்பிள? ஏய், உனக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லை. எங்க மாமாக்கும் எனக்கும் உள்ள உறவை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ. சும்மா அப்படியே வயிறு எரிஞ்சிட்டு இருக்காத. உன்னையோட அனிதா ரொம்ப அழகா இருக்காளன்னு உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு பொறாம? போ போ. சி, நீ அனிதாவை கட்டுனா என்ன, அமராவதியை கட்டுனா எனக்கு என்ன? எனக்கு இவ மேல பொறாமையா. என் கால் தூசிக்கு பெருவாளா இவ மேல எனக்கு என்னையா பொறாம? நீங்க உள்ள போங்க, நான் பேசிக்கிறேன். அப்பா, நீங்க உள்ள போங்கப்பா. அதுவும் சரிதான். நான் வந்த வேலையை பாக்குறேன். மாமாவும் அத்தையும் போய் கூட்டிட்டு வரேன். நம்ம எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறோம். இவாட்ட நின்று பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது. நீயே பாத்துக்க. சரிங்க. என்னடி புதுசா நாடகம் ஆடுற? நீ வர்றதும் அந்த ஆள் வர்றதும் இங்க என்னடி வேலை? உங்களுக்கு வேணும்னா கல்யாணத்தை முடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் இங்க என்னத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஐயோ ஐஸ்வர்யா, உனக்கு தெரியாதா? அப்பா எனக்காக சாரி எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. இன்னைக்கு நான் அவங்க கூட போய் ஓகேன்னு சொல்லிட்டேன்னா அந்த சாரியே எடுத்துக்கோமா. அதுவும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச நகையை எடுத்துக்கோன்னு காசு நான் தான் கொடுப்பேன்னு ஒத்த காலம் நிற்கிறாங்க. நானும் வேண்டான்னு சொல்லி பார்த்தேன். அவங்க கேட்கவே இல்லை. அதான் காலையிலே வாங்க, நம்ம அப்படியே கோயிலுக்கு போயிட்டு கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துடுவோன்னு சொன்னாங்க. அதான் வந்தோம். சி, புழுவுனாலும் ஒரு அளவுக்கு புழுவணும் முடி.
ஒரேடியா புலிவிட்டு தெரியுறேன். எங்க அப்பனாவது காசு அவுக்கிறதாவது. இத்தனை நாள் நான் இங்கே கிடக்குறேன், 5 காசு அவுக்க மாட்டாரு. அந்த ஆளு காசு கொடுத்து உனக்கு புடவையும் நகையும் எடுத்து தர போறாரம்மா. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. உன் இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு அலையாத. ஐயோ, ஏன் ஐஸ்வர்யா நீ இப்படி இருக்கிற? உனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம். சரி, நானாவது சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலான்ட்டு இருக்கேன். அதுவும் உனக்கு பொறுக்க மாட்டுக்கு. உங்க அப்பா கூடயும் உங்க அம்மா கூடயும் உனக்கு ஒத்து போகலை. சரி, நானாவது அவங்க கிட்ட நல்லா இருந்துக்கிறேன். அவங்க எனக்கு என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும். நான் அவங்களுக்கு முடிஞ்சது, என்னால் முடிஞ்சது செய்ய போகிறேன். இது எதுவுமே ஆகாதுன்னா எப்படி? புருஷன் வேண்டாம், அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம் அப்படின்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். உடனே நாங்கள் யாராவது தொந்தரவு பண்ணுறோமா? நீ ஏன் இப்படி எப்போ பார்த்தாலும் வழி மறிச்சுக்கிட்டே நிற்கிற? அனிதா, என்னம்மா நீ இந்த ஜந்துட்டு நின்று பேசிட்டு இருக்கிற? உனக்காக அம்மா முட்டை அப்பமும் கடலைக்கறியும் செஞ்சு வச்சிருக்கேன். உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு எனக்கு தெரியும். நீ என்ன ஆறி போயிட போகுது, சாப்பிடவா? ஏம்மா, உனக்கு ஆப்பம் சுட தெரியுங்கிறதே இத்தனை வருஷத்துல எனக்கு இன்னைக்கு தானே தெரியுது. அது என்ன, பெத்தம்மாவா நான் இருக்கேன், ஒரு நாளாவது ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பியா? அவ யாருமா உனக்கு? அவ யாரு? அவளுக்காக ஆப்பமும் கடலைக்கறியும். உனக்கு எம்புட்டு திமிரு இருந்தா நீ அவளுக்கு ஆப்பம் சுட்டு வச்சிருப்ப. சி, வாய மூடிட்டி. நீ யார் எனக்கு? ஏதோ ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய வரட்டுச்சான், அந்த கதையால இருக்கு. ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்க, இருந்துட்டு போய் தோலை. பெத்த பாவத்துக்கு ஒன்னிய இருந்துட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுப்பட்டு நான் யாருக்குனாலும் சாப்பாடு கொடுப்பேன், வைப்பேன். அவ தான் இனிமே எனக்கு மவா. நகர்ந்து போ. அம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்க, வாங்க நாம போய் சாப்பிடுவோம். அதுவும் சரிதான். இதுகிட்ட பேசிட்டு இருந்தா நம்ம நேரம் தான் வீணா போகும். நீ வா. அடியே நில்லடி, எங்கடி போற? நில்லடி. ச்சே, பொறு. ஆப்பமும் கடலைக்கறியுமா வைக்கிற? எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா விஷத்தை போடுறனா இல்லையான்னு பாருங்க. ச்சே, இந்த அம்மா கடைசியில நம்மள வீட்டுல இருக்க விடாம இப்படி பண்ணிட்டேன். இதுக்கு மூஞ்சில எப்படி தான் முடிக்கன்னு தெரியல. முதல்ல எங்கேயாவது போய் ஒரு வேலை தேடணும். பாவமே, இவனை துரத்தி முடுக்கனா இவன் புருஷனும் பொண்டாட்டியும் இப்பவா வரணும்? இதுக்கு மூஞ்சில இப்ப முழிச்சா நாம சும்மா போனாலும் அவன் மெனக்கிட்டு நம்மகிட்ட பேச்சு கொடுப்பானே. ஐஸ்வர்யா, என்ன ஐஸ்வர்யா, எங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிக்கிற? எப்படிமா இருக்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன ஐஸ்வர்யா, நல்லா தான் இருக்கும். இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்க? வா, வீட்டுக்கு வா. இல்லைண்ணே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ போ. என்னாச்சு ஐஸ்வர்யா, ஏன் டல்லா இருக்க? என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? எதுக்கு வீட்டில் இல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆக போகுது? என்னதுக்கு இவ்வளவு சலிப்பா பேசுற? என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும். ஏன் உம்முன்னு இருக்க? நானே உன்னைய பார்த்து பேச வரணும்னு நினைச்சேன், நீ ஏன் வந்துட்ட? என்னண்ணே, என்ன விஷயம்? இங்கேயே சொல்லு எதுனாலும். ஐஸ்வர்யா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மாப்பிள்ள வந்து கூட்டாரா, நீ போக மாட்டேன்னு சொல்லிட்டியா? அத்தை வந்து கூப்பிட்டாங்களாம், அதுக்கும் வர முடியாதுன்னு சொல்லிட்டியா? மாப்பிள்ளைக்கு என்னமோ 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். நீ தான் பண்ணி வைக்கவே சொன்னியாம. என்ன, நான் உன்கிட்ட வந்து நேரடியா கேட்கணும்னு தான் நினைச்சேன். எனக்கு நேரம் கிடைக்கல, அதான் இங்க கேக்குறேன். அண்ணே, அதை பத்தி பேசாத. அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் தான் அவரை 2வது கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். எனக்கு அவர் கூட வாழ்றதுல விருப்பம் இல்லை. அவர் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகட்டும். சும்மா தொண்ணு அதையே பேசிட்டு இருக்காதீங்க. ஐஸ்வர்யா, என்ன பேச்சு பேசுற? இது ஒன்றும் விளையாட்டு சமாச்சாரம் கிடையாது. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சரியாயிரும். அதுக்காக நீ அவரை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? சும்மா இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். நான் இதை பத்தி ஏற்கனவே எல்லார்கிட்டையும் பேசிட்டேன். எனக்கு அவர் கூட வாழ்றதுல விருப்பம் இல்லை. நான் இங்கே தான் இருக்க போறேன். இஷ்டம்னா இங்கே இருப்பேன், இல்லைன்னா நானே ஒரு வேலை தேடிட்டு வேற வீடு பார்த்து போயிருவேன். என்ன ஐஸ்வர்யா, இப்படி பட்டும் படாம பேசிட்டு இருக்க? இது உன் வாழ்க்கை. அவருக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா திரும்ப நீ அங்க போய் நின்னாலும் அவர் உன்னை ஏத்துக்க மாட்டாரு. முதல்ல அதை ஞாபகத்துல வச்சுக்க. அண்ணே, நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும். நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவே சொன்னேன். பின்ன அவர் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அங்கே போய் நிற்கிறதுக்கு நான் என்ன லூசா? எனக்கு எல்லாம் தெரியும். இந்த பேச்சு பேசுறதா இருந்தா என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. என்னம்மா இப்படி பேசுற? அவங்க வேற அவசர அவசரமா பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணும் பார்த்தாச்சாம. என்ன நீ இப்படி உளறிட்டு இருக்க? ஆமா, பொண்ணும் பார்த்தாச்சு.
இப்ப 2 பேரும் நம்ம வீட்ல தான் விருந்து சாப்பிட வந்திருக்காங்க. வேணும்னா போய் பாரு. நானே அதுக்கு மூஞ்சில முழிக்க முடியாம தான் வெளியே வந்தேன். நீ வேற அதையே பேசிட்டு இருக்காத. பேசாம போனேன். என்னங்க அவ பிசாடி ஏதேதோ பேசிட்டு பேசாம போறா. ஏங்க நீங்களாவது அவளை நிப்பாட்டி ஏதாவது சொல்லலாம்ல. என்ன சொல்ற? அதான் தெளிவா சொல்லிட்டால, மாப்பிள்ளையும் பொண்ணும் விருந்து சாப்பிட வந்திருக்காங்கன்னு. எங்க அம்மா அப்பாக்கே இவ அதை சேர்ந்து வாழ்றதுல விருப்பம் இல்லை போல. இதுக்கு மேல இனி என்ன செய்ய சொல்ற? ஏங்க அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? என்னதான் இருந்தாலும் அவ உங்க தங்கச்சி. இன்னைக்கு சண்டை போடுவீங்க, நாளைக்கு கூட்டிக்குவீங்க. அது ஒரு குடும்பத்துல நடக்கிற விஷயம். அதுக்காக அவ பேசுறா, உங்க அப்பா அம்மா அப்படி ஒதுக்கி வைக்கிறாங்கங்கிறதுக்காக அவளை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? கொஞ்சமாவது யோசிங்க. வாங்க முதல்ல மாமாட்டையும் அத்தைட்டையும் போய் பேசுவோம். அறிவு கட்டத்தனமா பேசாத. அவங்க பேசாமலா இருந்திருப்பாங்க. இவ எதையும் கேட்கிற மனநிலையில இருந்திருக்க மாட்டா. எல்லாத்தையும் மீறி தான் இந்த முடிவை எடுத்திருப்பாங்க. இதுக்கு மேல அங்க பேசுறதுக்கு என்ன இருக்க போகுது? ஏங்க நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டுக்கு. பாவங்க, ஒரு பொண்ணு பிள்ளையோட சாபத்தை வாங்க கூடாது. முதல்ல போய் அப்பா அம்மாட்ட பேசுவோம். ஏன் உங்க மாப்பிள்ளையும் அங்கதானே இருக்காரு, அவரை பார்த்து பேசுவோம். அப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். என்னமோ நீ சொல்ற. இதுக்கும் மேலையும் பேசி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. உன் ஆசைக்காக வேணா போய் பேசி பாப்போம். வா. ஏங்க சீக்கிரம் வாங்க. ஏடி சின்னவள, இம்பட்டு நேரமா? சீக்கிரம் வாடி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. கிளம்பிட்டமா? வழக்கமா நீ தான் மெதுவா கிளம்புவ. இன்னைக்கு நீ சீக்கிரம் கிளம்பிட்டியே. பின்ன நாம முன்ன நின்று நடத்தி வைக்கிற கல்யாணம்ல, நேரத்துக்கு போகணும்ல, அதான் கிளம்பிட்டேன். அம்மா என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்ன குறைச்ச? மாறாணியாட்ட இருக்க. பார்க்கறதுக்கே அம்புட்டு அழகா இருக்கு. சரி வா போவோம். நேரம் ஆயிட்டுல. நீ பேசிக்கிட்டே இருக்க. கல்யாணத்துல சாப்பாடு வைப்பாங்க, பாயாசம் இருக்கும், நான் நிறைய குடிப்பேன். என்ன பார்க்குற? நீ எங்களை பார்த்து கண்ணை பாட்டுறாட்ட. நாங்கள் கல்யாண வீட்டுக்கு போகிறோம். சரி வாமா போவோம். ஏம்மா யாருக்கு கல்யாணம்? இப்படி சீவி சிங்காரிச்சி கிளம்பிட்டியே. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? ஓம் புருஷன் என்னன்னா எங்கிட்ட வீஞ்சிக்கிட்டு போறாரு. நீ யாரு? உங்ககிட்ட என்ன சொல்லணும்? உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. வந்துட்டா பெருசா. ஏட்டி வா போவோம். பாக்குற அட்டானுக்குடா இன்னைக்கு கல்யாணம். நாங்க கல்யாணத்துக்கு போறோம். நீ தானே கல்யாணம் பண்ணிக்க சொன்ன? அதான் நீ வந்துடாத. உன் மூஞ்ச பார்த்தாலே அத்தானுக்கு கஷ்டமா இருக்கும். ஏமட்டி அந்த ஆளு கல்யாணத்துக்கு தான் இவ்வளவு நீட்டிக்கிட்டு போறவளோ இந்த அம்மாவும் அப்பாவும். அந்த ஆளுக்கு கல்யாணம் நடக்கிறதே ஒரு கேடு. அதுக்கு நீங்கெல்லாம் போவிய என்ன? இத்தனை காலம் ஒன்னிய கட்டிருந்தாரா, அதான் அவருக்கு கேடு. இனிமே அவர் நல்லா தான் இருப்பாரு. அந்த அக்கா நல்லா தான் பேசிச்சு. நேற்று எனக்கு பூ வாங்கி கொடுத்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு அந்த அக்கா தான் செலக்ட் பண்ணிச்சு. நல்லா இருக்குல்ல? போ நீ பேசாத. கூட பிறந்த அக்கா, நான் கல்லு குத்தியாட்ட நிக்கிறேன். என்னைக்காவது மதிச்சு அக்கான்னு பேசியிருக்கியா? எவ்வளோ ஒருத்தி உனக்கு அக்கான்னு. வாங்கிட்டெல்லாம் பேச முடியாது. நீ இப்படியே கட்டிக்கிட்டே தான் இருப்ப. நீ ஒரு லூசு. நீ கட்டிக்கிட்டே இரு. நாங்க கல்யாணத்துல போய் நிம்மதியா சாப்பிட்டுட்டு வரோம். போய் வசிச்சா சோத்த பொங்கி தின்னு. சே, இந்த அப்பாவும் அம்மாவும் நம்மளை மதிக்கவே மாட்டுக்காக. என்ன பேச்சு பேசிட்டு போகுதுங்க எல்லாரும். அவர் கல்யாணத்துக்கு இவங்க ஆள போறாங்களாம். கல்யாணம் பண்ணட்டுமே, எனக்கு என்ன வந்துச்சு? நான் கவலைப்படுவேன்னு இவங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ? எனக்கு என்ன கவலை? இனிமேதான் நிம்மதியா இருப்பேன். அப்பா அப்பா அம்மா, நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வாங்க. அண்ணே நீயுமா? உன் தங்கச்சி ஒருத்தி நான் இங்க உட்கார்ந்துருக்கனே, ஒரு வார்த்தை என்னம்மா எப்படிம்மா இருக்குன்னு கேட்டியா? என் புருஷன் கல்யாணத்துக்கு ஆளா கிளம்பிக்கிட்டு போறதுக்கு நீங்க 2 பேரும் இங்க வருவீங்களோ? அத்தை மாமா எங்க இருக்கீங்க? வாங்க போவோம். ஏன் நீ? அவன்தான் புரியாம வந்திருக்கான். நீங்களும் என் மேல பெருசா பாசமா இருக்கிற மாதிரி சொல்லுவீங்களே. நீங்களும் இப்ப நான் பேசுறதுக்கு காதே கேட்காம இப்படி போறதுலே குறியா இருக்கீங்களே. ஒரு வார்த்தை ஐஸ்வர்யா ஏமா இப்படி பண்ணுன்னு கேட்டீங்களா?
ஈட்டி அம்மாவும் அப்பாவும் இங்க தானே வெயிட் பண்ண சொன்னேன், போயிட்டாங்களோ? ஆமாங்க, ஆளையே காணோம். போன் பண்ணி பாருங்க, நாமளும் கிளம்புவோம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டுல. அதனால அம்மாவும் அப்பாவும் நேர மண்டபத்துக்கே போயிருப்பாங்க. வா நம்ம போவோம். ஆமாங்க, இங்க என்ன வேலை, வாங்க போவோம். ச்சே, இதுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு நம்மளை அவமானப்படுத்துறதுக்கே இந்த மாதிரி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுகளே இப்படி பண்ணா அந்த ஆளு எப்படி நம்மளை மதிப்பாரு? இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்ன நீ கல்யாணத்துக்கு கிளம்பலையா? எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? சரி வா, கார்ல இடம் இருக்கு, நான் உன்னைய கூட்டிட்டு போறேன். பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. நான் உங்க கூட வரேன்னு சொன்னேனா? எனக்கு தெரியும். நீங்க வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. ஐயோ ஐஸ்வர்யா, எல்லாரும் போற அவசரத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க. அதான் சரி, நீ வீட்டில் தானே இருப்ப, உன்னையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என் சேலையோட ஃபிளீட்லாம் ஒழுங்கா இருக்கா பாரு. இந்த சேலை நல்லா இருக்கா இல்ல வேற சேலை கட்டிட்டு போட்டா? அத்தை பட்டு சேலை தான் கட்டிட்டு வர சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், இந்த சேலையே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். வா, வரதா இருந்தா ஏன் கூட வா, எதுக்கு வெக்கப்படுற? எனக்கு ஒரு வெக்கமும் இல்லை, கோபமும் இல்லை. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு எல்லாம் தெரியும். அந்த ஆள் மூஞ்சில நான் முழிக்க விரும்பல. அதுக்கே இம்புட்டு கோவப்படுற? அவர் முகம் என்ன கொடூரமா சிங்கம்புலி மாதிரியா இருக்கு. நல்லா அழகா இருந்தாரு. நேத்து கூட பட்டு சேலையும் பட்டு வேட்டியும் செலெக்ஷன் பண்ண நானும் இவரும் தான் போயிருந்தோம். சூப்பரா இருந்துச்சு பாத்துக்க. வந்திருந்தா உனக்கும் ஒரு பட்டு சேலை எடுத்து கொடுத்துருப்பாரு, நீ வரமாட்டேன்ட்ட. அந்த ஆளுக்கு தான் வேற வேலை இல்லை, சூடு சொரணை எதுவும் இல்லை, உங்களுக்கும் இல்லைல்ல. அதனால நீங்க போவீங்க. எனக்கு மான ரோசம் இருக்கு. அந்த ஆளு மூஞ்சில ஒன்றும் நான் முழிக்க விரும்பல. அதான் கெட்ட போறாரு ஒரு சீமாட்டி. பாவம், என்ன செய்யறது? அவ தலை வீதி சொல்லியும் பார்த்தாச்சு, கேட்க மாட்டேன்ட்டு போய் வலிய குழிக்குள்ள உளுறா. அவஸ்தைப்படட்டும். சொல்றத சொல்லிட்டேன், நீயும் கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் உன் இஷ்டம். சரி, கல்யாணம் முடிச்சிட்டு ஒரு நாள் வருவாங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பரபரப்பா விருந்து ரெடி பண்ணு. அந்த ஆளுக்கு விருந்து ரெடி பண்ணி கொட்டத்துக்கு தானே நான் இருக்கேன். உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. நீங்க தானே விருந்துக்கு கூப்பிடுறீங்க, அப்ப நீங்களே வேலைக்கு லீவை போட்டுட்டு உட்காந்து சமைச்சு கொடுங்க. அதை விட்டுட்டு சும்மா என்னைய வேலையை விட்டுருக்காதீங்க. சரி, அதுவும் இல்லைன்னா அதையும் நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாண வீட்டில இருந்து உனக்கு என்ன எடுத்துட்டு வரட்டும்? இன்னைக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்படின்னு ஒரு மெனு கொடுத்துருந்தாரு. உனக்கு மட்டன் பிரியாணி வேணுமா, சிக்கன் பிரியாணி வேணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஆர்டர் பண்ணா வீட்டுக்கே சாப்பாடு கொண்டு வருவான், நான் சாப்பிட்டுக்கிறேன். உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க. போய் அங்கே உட்காந்து நல்லா தின்னுட்டு வாங்க. ஓ அப்படியா? அப்ப சரி, நான் வேற கையில தூக்கிட்டு வரணும். சரி, வழியில எங்கேயாவது கார்ல அலுங்கி குலுங்கி சேலையில கிளையில பட்டுருமேன்னு நினைச்சேன். இப்ப நீ வேண்டான்ட்ட. சரி, நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு கையை மூக்கில் வைக்கிறேன், நல்லா மணக்குதான்னு சொல்லு. கிளம்புங்க அண்ணி, சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. உனக்கு ஏன் கடுப்பாகுது? ஒருவேளை அவர் கல்யாணம் முடிக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்லையோ? வேணும்னா சொல்லு. கடைசி நிமிஷத்துல கூட இப்ப நான் போய் சொன்னேன்னா அவர் தாலி கட்டுறதை நிப்பாட்டிட்டு வந்து உன்னைய ஏத்துக்குவாரு. ஐயோ சாமி, கிளம்புறீங்களா இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே போகட்டா? உங்க டார்ச்சர் தாங்க முடியல. அந்த ஆளு கல்யாணம் பண்றாரு இல்ல வேற எதையாவது பண்றாரு. நான் தான் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். அந்த ஆளு கல்யாணம் கட்ட போறாரு. உங்களுக்கு என்னத்துக்கு இந்த நப்பாசை? அந்த ஆளு கூட நான் சேர்ந்து வாழ்வங்கிற எண்ணம் உங்களுக்கு தேவையில்லை. பேசாம உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தா போய் நில்லுங்க. அதுவும் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா போகாதீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாரி ஐஸ்வர்யா, நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு ஏதாவது துளியும் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல, அதான் கோபத்துல இருக்கேன்னு. சரி, நம்ம பேசி பார்த்தாலாவது வருவேன்னு நினைச்சேன். உனக்கு சுத்தமா அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரி, அப்ப நான் தைரியமா மனசாட்சியோட கல்யாணத்துக்கு போறேன். உனக்கே விருப்பம் இல்லாங்கிறப்போ எனக்கு என்ன வந்துச்சு? நான் சந்தோஷமா போயிட்டு வரேன் ஐஸ்வர்யா. ரொம்ப நல்லது, கிளம்புங்க. சே, இனிமே இங்க இருந்தா ஆள் ஆளுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க. போய் அந்த லட்சுமி அக்கா வீட்லயாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு வருவோம். ஏக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த எழுத்து வீட்டுல இருக்காளே பியாங்காரி, அவன் நாத்தனாரு. சீ, சரியான விளங்காதவளா இருப்பா போல. அவ அம்மா அப்பா அவ தங்கச்சிக்காரி எல்லாரும் பட்டுச்சாலை உடுத்தி வெளியே கிளம்பிக்கிட்டு போறாவோ. எங்கடா போறாவோன்னு பார்த்தா கடைசியில ஈவா புருஷனுக்கு கல்யாணமாம்ல. எழுத்த வீட்டுல இருக்கியே, உங்களுக்கு தெரியாதா? நான் எழுத்த வீட்டுல இருக்கேன், நான் கூடவா தெரியாம கிடக்கேன்? அதை ஏன் கேக்குற? அவ அண்ணக்காரன் வந்து தாங்கனா எல்லாரும் தாங்கனாவோ. 2 நாள் முன்னாடி அவ அன்னிக்காரி காலில் விழாத குறையா, ஏட்டி இப்படியெல்லாம் இருக்காத, உன் வாழ்க்கை வம்பா போயிரும் அப்படி இப்படின்னு சொன்னா. இவ காதுல கேட்டாதானே. அவ அழுத அழுவைய பார்த்தா
எவளாவது நாத்தனாருக்கு இப்படி அழுவாவளா அப்படின்னு தோணுச்சு. எனக்கு மனசே கேட்கல பாத்துக்க. கல் நெஞ்சும் உருகி போயிரும். ஆனா இவ கண்டுக்கவே இல்லையே. வா நாத்தனார்காரிக்கு பதில் பட்டவளா இருப்பா போல. ஆமாக்கா, விளங்காத துக்கையே எங்க இருந்துதான் நம்மளுக்குன்னு வந்து வாய்க்காவளோ. அடங்க அப்படாரியே, எம்புட்டோ சொன்னேன். அவளையும் புருஷன் வீட்டுல போய் வாழுன்னு சொன்னா 10 நாள் இருப்பா. அப்புறம் இங்கிட்டாக்கா தலை தெறிக்க ஓடியாந்துருவா. என்ன அவளுக்கு வாச்ச புருஷன் அப்படியாப்பட்டவர். அந்த ஆளு சோர்கறி ஆக்கி எல்லாம் வச்சிருந்தாரு. இவ நல்ல ஊர் பூரம் சுத்தி குசும்பு பேசிட்டு வந்து வக்கனைய திம்பா. அதுக்கு மேல இவளுக்கு என்ன வேணும்? புருஷன் கூட வாழறதுக்கு அவ்வளவு வலி. அண்ணே என்ன வச்சிருக்கேன், அண்ணே காசு கொடுனே, நுண்ணே வந்து அப்படின்னு வந்து நிப்பா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவளை விளக்கமாத்த கொண்டுதான் சாத்தனம் போல வருது. சரி, நீ ஒருத்தி. அவளை பத்தி லேசா ஒரு சாம்பிளுக்கு சொன்னோம்னா நீ அவளை பத்தியே 24 மணி நேரம் பேச ஆரம்பிச்சிருவேன். என்ன செய்ய, உன் நாத்தனாரு உனக்கு அப்படி வாச்சிருக்கா. உனக்கு மட்டுமா? ஊரு பூரா எல்லாருக்கும் பிரச்சனை தான். எனக்கு 2 வாச்சிருக்கேன். அப்படித்தான். இப்ப அதான் முக்கியம். இவ கதையை பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ள போவோமா? அதுக்குள்ளேயே அங்க போய் பேசிக்கிட்டு இருக்க. ஆமாக்கா ஆமாக்கா, அப்புறம் என்ன நடந்துச்சு? கல்யாணத்துக்கு போனாளா இல்லையா? இவ கல்யாணத்துக்கு போனா ஒருவேளை கல்யாணத்தை நிறுத்தி போட்டானா? அந்த ஆளு என்னத்துக்கு இவளை கூப்பிட்டாரு? அவரு காரியமா பாசமா தான் வந்து இவளை அழைச்சிருக்காரு. ஒருவேளை கல்யாணத்துல பொறாமப்பட்டு அவளை விரட்டி முடிக்கிடுவா, கல்யாணம் நின்று போயிடுவோன்னு அவர் புருஷக்காரன் நினைச்சுதான் கூப்பிட்டாரு. ஆனா இவ போகணும்ல. இவ அண்ணக்காரன் அம்மா அப்பா எல்லாரும் அப்படிதான் நினைச்சாவோ. சரி, ஒரு ஆவேசத்துல கல்யாணத்தை நிறுத்தி போடுவா அப்படின்னு. ஆனா இவ சாமர்த்தியசாலி பாத்துக்க. எப்பா சரியான இது பிடி கொடுக்கலையே. ஒருவேளை அங்க போயிருந்தா மனசு கணசு மாறிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போக மாட்டேன்னு வேற சொல்லிட்டாளே. நானும் நினைச்சேன் அப்படி இவளுக்கு மனசு கணசு மாறிடுமான்னு. எனக்கு என்ன வந்துச்சு, கல்யாணத்துக்கு போகணும்னு நான் நினைச்சா அதுவும் போய் நின்று தாலியே கூட எடுத்துதான் கொடுப்பேன். எனக்கு தான் அந்த ஆள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேனே. பிறகு எனக்கு என்ன வருத்தம் வரப்போகுது அப்படிங்கிறா. கட்டின புருஷனுக்கு எந்த பொண்டாட்டியாது மனசார 2ஆம் கல்யாணம் கட்டி வைப்பாளா? அப்பா இவ பெரிய ஆளுதான். அப்படியே கட்டி வச்சாலும் ஒருவேளை அவளுக்கு நோயோ கீயோ உடம்பு முடியலன்னு இருந்தா சரி, புருஷனுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைப்பாவோ. ஊர் உலகத்துல அப்படித்தானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவ நல்ல மனுஷனா இருக்கான், அவங்கிட்ட வாழ முடியாம சண்டையை போட்டுட்டு 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டும் அப்படிங்கிறாள. அப்போ இவ எவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருப்பா. ஆமாடி, எனக்கும் பயமா தான் இருக்கு. இவ கூட ஒரு பேச்சுக்கு இவ வீட்டு விஷயத்தை கேட்கறதுக்கு சரி அக்கம் பக்கம் ஏதாவது தகவல் சொல்வாளேன்னு கேட்டுக்கிறதுக்காக இவளை வச்சிருக்கேன். வேற என்னத்துக்கு? அதுவும் இல்லாம வேலைக்கு கிளைக்கு போகணுங்கிறா, படிச்சவளாச்சு. சரி 4 காசு போலங்கன்னா நம்மளுக்கு எதையாவது திங்கிறதுக்கு உங்களுக்கு வாங்கி தருவாளேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கும் மனசுக்குள்ள ஒரு நெருடல் தாண்டி இருக்கு. எவனாவது ஊர்க்காரன் பார்த்தா இந்த லட்சுமி எப்பேற்பட்டவா, இவளே சரியான வாயாடி வட்டிக்கு விட்டு பிழைக்கிறவா, இவ அவ கூட கூட்டணி வச்சு தலைதாளே, அவளை கூட சேர்ந்து இவளும் புருஷனை துரத்தி விட்டுருவாளோ அப்படின்னு கேட்டா நான் எங்க கொண்டு மூஞ்ச வச்சுக்குவேன். ஆமாக்கா, ஜாக்கிரதையா இரு. ஊர் உலகம் அப்படித்தான் சொல்லும். வேற என்ன செய்ய சொல்ற? லட்சுமிக்கா, என்ன என்னைய விட்டுட்டு நீங்க மீட்டிங் போட்டீங்களாக்கும்? இந்தக்கா யாரு? இந்தக்கா மேற்கு தெருல இருக்காக. ஏக்கா உங்க பேர் என்ன? நல்லா இருக்கீங்களா? ஏக்கா நான் வாரேன்க்கா, எங்க வீட்டுக்காரர் வந்துருவாரு, எனக்கு வேலை இருக்கு. இது என்ன எங்கிட்ட வெஞ்சிட்டு போறாங்க? நான் வந்த உடனே கிளம்புறாங்க. நல்லா இருக்கேன்னு தானே கேட்டேன், அதுக்கு ஒரு வார்த்தை கூட பேசாம போறாங்களே. என்ன லட்சுமிக்கா, நீங்களும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கியே, கோவமா வேற இருக்கியே. ஏக்கா என்னத்துக்கு? நான் என்னத்துக்கு கோவமா இருக்கேன்? விளங்காதவன் வந்து என்னத்தையோ சொல்லிட்டு போறா, அதான் கடுப்புல இருக்கேன். ஓ அப்படியா? நான் வேற என் புருஷனுக்கு கல்யாணமே நான் போகலையே, அதனால தான் நீங்கள் கோவத்தில் இருக்கீங்களோ. ஒருவேளை என் புருஷன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு நானும் சம்மதம் சொல்லிட்டேனே, அதனால கோவத்தில் இருக்கீங்களோன்னு நினச்சேன். அது உன் பிரச்சனை, எனக்கு என்ன வந்துச்சு? அதுக்கு நான் என்னத்துக்கு கோவமா இருக்கணும்? உன் வீட்டுக்காரவ சொல்லியே நீ கேட்கல, நான் சொல்லியா கேட்க போறேன்? சரிக்கா, அதை விடு. எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, அதை தான் சொல்ல வந்தேன். அப்படியா? வேலை கிடைச்சிச்சா? இரு, அப்போ காஃபியை போட்டு வரேன், குடிச்சிட்டே பேசுவோம். காஃபி என்னக்கா காஃபி? நீங்க காஃபி எல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், நான் சாப்பாடே ஆர்டர் கொடுத்துட்டேன், நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படியா? முதலே சொல்லிருக்கலாம்ல, இப்பதான் உல வச்சேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெந்நிய குடிச்சிக்க வேண்டியதான். அரிசி போடல போரு, ஆஃப் பண்ணிட்டு வரேன். சரிக்கா. ஐயோ, இந்த ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சா ஆடுவாள. இவர் வேற அந்த பொண்ணு வீட்டுக்கு வரும் அவகிட்ட பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
என்ன செய்யறது? சரி, அந்த பிள்ளை வந்துச்சுன்னா நம்மளும் நைஸாக நகர்ந்துடணும், இல்லைன்னா நம்ம தலையை ஊடையில் போட்டு உருட்டுவா. ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, என்னம்மா? ஐயையோ, இந்த பிள்ளை வேற இன்னும் வர காணுமே. இவ வேற வந்துட்டாலே, 8 மணிக்கு டான்னு வந்துருவனுச்சே. என்னம்மா, என்னைய கூப்பிட்டுட்டு நீ என்னத்தையோ முணங்கிட்டு நிற்க? ஒன்றும் இல்லாட்டி கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு கூப்பிட்டேன். அதில் என்னம்மா சொல்லதுக்கு என்ன இருக்கு? வழக்கமாக போகிறது தானே, போயிட்டு வா. இது நில்லு, எங்கே ஓடுற? என்னம்மா நீ வேற நொய்யின்ட்டு இருக்க? அம்மா நல்லா இருக்கீங்களா? வாம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மகராசி, நீ நல்லா இருக்கணும். யாரும்மா இது? நீ ஆசீர்வாதம் பண்ணுத, அவளும் ஆசீர்வாதம் கேட்குற, அப்படி என்ன உங்களுக்குள்ள? இது யாரு? இடி கொஞ்சமாவது கூறு இருக்க உனக்கு? வீட்டுக்கு வந்திருக்கவள யார் எவருன்னு கேட்குறது? போய் காபி தண்ணியை போட்டு கொடு, பேசிட்டு இந்த அவசரமா வெளியில வேலை இருக்குல்ல, போயிட்டு வந்துடுறேன். ஏம்மா, யாரு என்ன ஏதுன்னு சொல்லாம நீ பிசாடி போயிட்டு இருக்க? வாங்க உட்காருங்க. இருக்கட்டும் ஐஸ்வர்யா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். என் பேரை கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, ஆனா உங்களை தான் எனக்கு யாருன்னு தெரியல. நீங்க என்ன எங்க அப்பா வழி சொந்தமா இல்லை எங்க அம்மா வழி சொந்தமா? நீங்க எந்த முறையில் வரணும்? எனக்கு என்ன உண்டு நீங்க? ஐயோ, நான் உங்க அம்மா வழி சொந்தமும் இல்லை அப்பா வழி சொந்தமும் இல்லை. நீங்க எனக்கு அக்கா முறை வேணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு வந்தேன். என்னது, அம்மா முறை சொந்தமும் இல்லை அப்பா முறை சொந்தமும் இல்லையா? அக்கா வேணுமா? அக்கானா என்ன சொல்ல வர்றீங்க? சொல்றத ஒழுங்கா சொல்லுங்க. எங்கிட்ட என்னத்த பேச போறீங்க? என் பேரு அனிதா. நான் தான் அத்தானை கட்டிக்க போறேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். என்னது, அத்தானை கட்டிக்க போறியா? எந்த அத்தானை? பேரை ஒழுங்கா சொல்ல மாட்டியாக்கும். ஐயா, வெறுமனே அத்தான்னு சொன்னா எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, எங்க இதுலலாம் புருஷன் பேரை சொல்ல மாட்டோம். என்னது, புருஷன் பேரை சொல்ல மாட்டியா? என்ன சொல்ல வர்ற? எனக்கு தலையும் புரியல வாலும் புரியல. நீ சொல்ல வந்ததை ஒழுங்கா சொல்லு. சும்மா அரை குறையா லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருந்தா எனக்கு என்ன தெரியும்? உங்ககிட்ட அப்பா எதுவும் சொல்லலையா? நேற்று அப்பாவும் அத்தானும், அதாவது உங்கள் வீட்டுக்காரரும் என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேசணும். ஓ, நீ தான் அந்த சக்களத்தின்னு சொல்லு. அதுக்கு எங்கிட்ட வந்து என்னத்தை பேச போற? அதான் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டார்ல, அந்த ஆளுக்கு உன்னைய பிடிச்சிருந்தாலும் உனக்கு அந்த ஆளை பிடிச்சிருந்தாலும் கெட்டிக்கிட்டு போக வேண்டியதான். எங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? இல்லக்கா, அத்தான் ரொம்ப நல்லவர். நீங்க தான் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. ப்ளீஸ்க்கா, நீங்க உங்க குணத்தை மாத்திக்கிட்டு அத்தான் கூட போய் வாழ்க்கை நடத்துங்கக்கா. அவர் என்னை ஏத்தே பார்க்கல தெரியுமா? உங்களே தான் நினச்சிட்டே இருக்காரு. ப்ளீஸ்க்கா, நான் உங்களை அவரோட சேர்த்து வைக்கிறேன். நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்னேன். ப்ளீஸ்க்கா, அத்தா ரொம்ப நல்லவர். அடச்சி, வாய மூடு. அந்த ஆளை பற்றி எனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சிருமோ? பெரிய அத்தான் கொத்தான் பொத்தானுக்கிட்டு என்ன அந்த ஆளு உன்னைய தூது அனுப்புனாராக்கும்? இல்லை, நீ தான் பெரிய நல்ல விளாட்டம், நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்தியாக்கும். பேசாம ஓடி போயிரு. என் கோவத்தை கிளப்பாத, அரைஞ்சி பல்லகளெல்லாம் கலத்தி விடுவேன். ஏன்க்கா இப்படி பேசுறீங்க? உண்மையிலே அத்தானை நீங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன்னு சொன்ன உடனே அத்தா எவ்வளோ பாவமாக பார்த்தாங்க தெரியுமா? அக்கா, ப்ளீஸ்க்கா, அத்தானை புரிஞ்சுக்கோங்க. அத்தான் கூட சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கக்கா. அடியே அடியே, அறிவு கட்ட முண்டோம். நீ வேற ஆளா இருக்க போய் நான் தூர நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லை, இந்நேரம் உன் கண்ணம் பழுத்திருக்கும். என்ன நினைச்சிட்டு இருக்க? அதான் வந்து பார்த்துட்டு போயிட்டாருல, அப்புறம் கல்யாணத்தை கட்டிக்கிட்டு போய் தொலைய வேண்டியதானே. வந்து பேசுறாளாம். என்ன பேச வேண்டியது இருக்கு? உன் சோழி ஏதோ அதை பார்த்துட்டு போ. எனக்கு தெரியும், நான் எடுத்திருக்க முடிவு சரியான முடிவு தான். உன்னைய மாதிரி ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு வைக்க மாட்டேன். அதான் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காருல, பின்ன எங்கிட்ட வந்து பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசாம போறியா? என்னமா வருது? அடியே,
மரியாதையா ஓடி போயிரு. பெருசா அந்த ஆளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு என்கிட்ட வந்து பேச வந்துட்டா. இனி அந்த ஆளுக்கு என் வாழ்க்கையில எந்த இடமும் இல்லைன்னு போய் சொல்லு. மரியாதையா போய் கல்யாணத்தை முடிக்கணும்னா முடி, இல்ல முடிக்காம போகணும்னா நீயும் விட்டுட்டு ஓடு. சி, நீ எல்லாம் என்ன பொம்பளை? உன்னைய பத்தி எல்லாரும் தப்பு தப்பா தான் சொன்னாங்க. ஏன் உங்க அம்மா அப்பா கூட உன்னைய பத்தி ஒழுங்கா ஒரு வார்த்தை சொல்லல. சரி போனா போகுதே, நம்ம இவ வாழ்க்கையை கெடுத்த மாதிரி இருக்க கூடாதே, கடைசியா பேசி பாப்போன்னு வந்தா கட்டுன புருஷனை பத்தி இன்னொரு மனுஷிக்கிட்ட அசிங்க அசிங்கம்மா விதண்டாவதமா பேசிக்கிட்டு இருக்கியே. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? அவரை பத்தி யாருமே ஒரு வார்த்தை தப்பா சொல்லல. நீ எல்லாம் அவரை பத்தி பேச வந்துட்ட. அடியே நல்ல ஞாபகத்துல வச்சுக்க. இதுக்கெல்லாம் சேர்த்து நீ எப்படி அனுபவிக்க போறன்னு. நாங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துவோம். நீ அதை உன் கண்ணால பாப்ப. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த மாதிரி புருஷனையா நம்ம துரத்தி விட்டோம்னு நீ வேதனைப்படுற நாள் வெகு தூரம் இல்லை. அத ஞாபகத்துல வச்சுக்க. அடியே லூசு முண்டம் போ. எனக்கு எல்லாம் தெரியும். பெருசா இவளை பார்த்து வேதனைப்பட போறாங்களாம். உன்னைய பார்த்து எனக்கு பாவமா தோணுது. அடியே நிக்காத, கிளம்பு. பாருடி பாரு, இதுக்கெல்லாம் சேர்த்து நீ எப்படி மொத்தமா அலறனு. அத நானும் என் புருஷனும் நின்று வேடிக்கை பார்க்கற நாள் வெகு தூரம் இல்லை. அத ஞாபகத்துல வச்சுக்க. வரட்டா? சி, திமிரு பிடிச்சவா வந்துட்டா பெருசா எனக்கே அட்வைஸ் பண்ணதுக்கு. வரட்டும் இந்த அம்மா, அப்புறம் இருக்கு. கண்டவளையும் வீட்டுக்குள்ள நடையேத்தி பெருசா ஊர்ல உள்ளவளெல்லாம் கூட்டியாந்து என்னமோ நான் தப்பு பண்ற மாதிரி எனக்கு அறிவுரை சொல்லதுக்கு எல்லாவளையும் வீட்டை பார்க்க வர சொல்லியிருக்கே. எவ்வளவு இருக்கு? வரட்டும், அப்புறம் இருக்கு இந்த அம்மாக்கு. ஏ பூங்கொடி, உனக்கு விஷயம் தெரியுமாட்டி? இந்த ஐஸ்வர்யா இருக்கா பாரு, எங்க வீட்டுக்கு எதிர்த்தால, அவ புருஷனுக்கு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்களாண்டி. என்னக்கா சொல்ற? அவ புருஷனுக்கு கல்யாணமா? உனக்கு எப்படி தெரியும்? ஏடி, நான் எழுத்து விடு, எனக்கு ஒண்ணும் தெரியாமலா இருக்கும். லேச சத்தம் கேட்டாலே ஏன் காது பாம்பு காது எல்லாம் கேட்கும். அதுல வேற நேத்து அத்தாக்காரி என்ன பேச்சு பேசினா தெரியுமா அவளை? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் வாழ்க்கையை நீனே கெடுத்துக்கிட்டியே அப்படி இப்படின்னு. அதுல ஒரு விஷயம் தெரியுமா? அவ அப்பங்காரன் இன்னொரு பொண்ணை பாக்குறதுக்கு மாப்பிள்ளைய இன்னொரு கல்யாணம் கட்ட போறான்னு தெரிஞ்சும் மாப்பிள்ளை கூட பொண்ணை பார்க்க போயிருக்காமடி. என்னக்கா சொல்ற? ஊர் உலகத்துல இப்படி எல்லாம் நடக்குமா? என்ன செய்ய நடக்குதே. இது இந்த ஊர்ல தான் இப்படிலாம் நடக்குது. யார்கிட்ட போய் சொல்ல? அதுவும் இல்லாம இந்த ஐஸ்வர்யா அடங்கவே மாட்டுக்கா. எத்தனை எல்லாரும் அறிவுரை சொல்லியும் கேட்க மாட்டுக்கான பாத்துக்கோ. நான் கூட அன்னைக்கு சொன்னேன், நல்ல புருஷன் ஒழுங்கா போய் வாழ்க்கை நடத்துன்னு. நம்மளால முடிஞ்சது அதை தான் செய்ய முடியும். அதையே கேட்க மாட்டேன்ட்டானா அப்புறம் என்ன சொல்றதுக்கு இருக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போன்னு இனி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டா. அதுவும் இல்லாம இன்னைக்கு அந்த பொண்ணே நேர்ல வந்து பேசுறதுக்கு வந்திருக்கு. காலையிலே ஒரே சத்தம் கூப்பாடு. என்னடான்னு கேட்டா இவ அவளை வாய்க்கு வந்தபடி பேசுதா. சரி, இங்கிட்டு தானே வந்து ஆகணும், இப்படி கூடிதான் போவா. அதனால உன்கிட்ட காட்டுறதுக்கு உன்னைய கூட்டிட்டு வந்தேன். என்னக்கா சொல்ற? அந்த பொண்ணு வந்துச்சா? அட பாவமே, அப்ப நல்ல பிள்ளையெல்லாம் இருக்கு. இவ வெறும் விளங்காத வாக்கா, தீஞ்சு போறவா. அன்னைக்கு உரம் ஒரு கேட்டேன், அவ ஆத்தா கூட இருக்கு இந்த தாரண்டு போனா. இவ உள்ள இருந்து வந்தா உரமோர் இல்ல ஒண்ணு இல்ல, போய் லட்சுமி அக்கா வீட்டுல கேளுன்ட்டால. அப்ப இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கு பாத்துக்க. ஆமா, உனக்கு குடுக்கல என்னதோ கேட்ட வந்துருவியே. பத்தியா சந்தடி சாக்குல என்னைய குத்தி காட்டுறிய? சரி, நாம சண்டை போடுற நேரமா ஹெடி அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கா பாரு, அவதான். யாருக்கா? அவளா? ஏக்கா நல்ல லட்சணமா இருக்காளே. இந்த ஐஸ்வர்யா முவாரைய உத்து பார்க்க முடியாது. அவளோட இந்த பிள்ளை நல்லா தானே இருக்கு. ஆமாடி, இரு வரட்டும், பேச்சு கொடுப்போம். ஏம்மா, என்ன நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்கா. நீங்க யாரு? எனக்கு உங்களை தெரியலையே. உனக்கு எங்களை தெரியாது, எனக்கு உன்னை நல்லா தெரியும்ல. அந்த ஐஸ்வர்யா கிடக்கால, அவ வீட்டுக்கு எதிர்த்த வீடுதான் நான். நீதான் அவ புருஷனை கிட்ட போறியா? நல்ல மனுஷன், நல்ல ஆளு, பேசுறதுக்கும் நல்லா பேசுவாரு, நல்ல குடும்ப பாங்கானவர். ஆனா இவ இருக்காள துக்க, வெறும் விளங்காதவா. இவ எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் நடந்துக்குவா.
காலையில சத்தம் கேட்டுச்சு. ஒன்னிய வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினாளே. ஓ அப்படியாக்கா, நீங்க அவங்களுக்கு எதிர்த்து விடா. எனக்கு உங்களுக்கு தெரியலல்ல, அதான். ஆமாக்கா, ஏதோ கோவத்துல பேசுறாங்க, அவங்களுக்கு ஏதோ மன வருத்தம். சரிக்கா, அப்ப நான் வாரேன். என்னம்மா இது, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீ பட்டும் படாமலும் பேசிட்டு நகர்ந்து போக பாக்குற. நாங்க ஏதாவது சொல்லி கொடுத்துருவோன்னு பாக்கியோ? ஐயோ இல்லக்கா, என் சுவாபமே இதுதான். எனக்கு யாரை பற்றியும் பேசுறது பிடிக்காது. சாதாரணமாக பேசதான் எனக்கு தெரியும். நான் வரேன்க்கா. சரி சரி, போயிட்டு வா. நாங்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்துடுறோம். கண்டிப்பாக வாங்கக்கா. சரிம்மா, போயிட்டு வா. பத்தியா இவளுக்கு இருக்கிற குசும்ப, யார பத்தியும் பேசுறது பிடிக்காதாமே. ஆமாட்டி, முதல்ல இப்படித்தான் பேசுவாளுவோ, அப்புறமா என்ன பேசுவாளுவோன்னு நமக்கு தெரியாதா என்ன? இப்போ புதுசா கல்யாணம் முடிய போகுதுல்ல, யாரும் ஏதாவது சொல்லிட போறாவோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. அப்புறமா கல்யாணம் முடியட்டும், போய் வீட்டுக்கே போய் கதையை கேட்போம். அப்புறம் வண்டையா சொல்லுவா. அது சரிக்கா, நீ அந்த ஐஸ்வர்யா கூட சேர்ந்துக்கிட்ட அலையுதியே, கடைசியில இவ கூடயும் சேர்ந்துக்கிட்ட அலையுத. ஏக்கா, அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சா உன்னைய போட்டு கிழிக்க போறா. ஆமா, கிழிச்சா ஏட்டி, அவகிட்ட பேசுற மாதிரி அவகிட்ட பேசணும், இவகிட்ட பேசுற மாதிரி இவகிட்ட பேசணும். நமக்கு எல்லாரும் தான் வேணும். இவாட்ட ஒரு பக்கம் கதை கேட்டா இவ ஒரு மாதிரி சொல்லுவா, அவகிட்ட ஒரு பக்கம் கதை கேட்டா அவ ஒரு மாதிரி சொல்லுவா. ரெண்டு கதையும் கேட்டா தானே நம்மளுக்கு போர் அடிக்காம இருக்கும். சரியா, நாள்தான்டா உன்கிட்ட சாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே. இதெல்லாம் இருக்கலாம். முதல்ல வா, ஐஸ்வர்யா வந்திருப்பா, அவட்ட போய் கதையை கேட்போம். அவ தான் பட்டு பட்டுன்னு பேசுவா. இது வெறும் டம்மி பீஸ் மாதிரி தெரியுது. அவ பேசுறது தான் நல்ல, நம்மளுக்கு கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். வா போவோம். ஆமாக்கா, அவ ஒன்னிய மாதிரி பட்டு பட்டுன்னு பேசுவா, இவ என்னைய மாதிரி இருக்கா போல. ஏடி சந்தடி சாக்கல, என்னைய சொல்லுவியோ? கிளம்பு கிளம்பு. ஏலே, அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகத்தில் இருக்குல்ல? இல்லை என்ன, ஒன்று தானே கேட்குறேன், வாயை திறந்து பதில சொல்லு. என்ன திருட்டு மொழி முழிக்கிற? இம்மா எல்லாம் ஞாபகத்துல இருக்குமா? என்னம்மா? இல்லை, யார் மேலேயும் உள்ள கோவத்தை என் மேலே காட்டுவியோ? எங்கிட்ட எதுக்குள்ள கத்துற? இல்லாத ஒருத்திய நினைச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் தான் என்ன? கூறுகட்டத்தனமா எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். அவட்ட நல்லபடியாக பேசு, நல்லபடியாக நடந்துக்கோ. அவ மேலே எதுக்கும் கோவப்பட்டுறாத. இம்மா, அவன் மேல கோவப்படுறதுக்கு என்னமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, நான் பேசிக்கிறேன். இல்லை, என்ன இழுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னைய அந்த ஐஸ்வர்யா கண்டுக்கவே இல்லை. அவள் உன்னைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. நீ 2ஆம் கல்யாணம் பண்ணுவியோ 3ஆம் கல்யாணம் பண்ணுவியோ உன் இஷ்டம்னு. நான் உன் வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கெட்டி வச்சிருக்கேன். இப்பவும் நீ இன்னும் அவளையே நினச்சிக்கிட்டு இருந்தா இவன் மனசு கஷ்டப்படாதா? ஒழுங்கா போனவளை மறந்துட்டு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்துகிற வழியை பாரு. இவகிட்ட எதையாவது பேசி மனசை கஷ்டப்படுத்தாத. இன்னும் அவளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காத. அப்புறம் இருக்கு அப்படி ஏதாவது பண்ணுன்னு தெரிஞ்சா. சரிம்மா. நல்ல பிள்ளையை தான் பெற்று வளர்த்துருக்கேன். எனக்குன்னு வந்து வாச்சிருக்கான் பாரு. இங்க இந்தாங்க. என்னாச்சு? இங்க இதை குடிச்சிட்டு தூங்குங்க. என்ன பார்க்குறீங்க? வாங்கிக்கோங்க. என்னாச்சு? எதுக்கு இப்படி டல்லாக இருக்கீங்க? அம்மா இது சொன்னாங்களா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல, சும்மாதான் ஏதோ யோசனையா இருந்தேன். எங்க போய் சொல்றீங்க? ஐஸ்வர்யா அக்காவை தானே நினச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஏங்க, என்னதான் இருந்தாலும் அவங்கள உங்களால் உடனே மறக்க முடியாது. நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கங்க. தேங்க்ஸ்மா, என்ன நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே. பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. நீங்கள் குடிச்சிட்டு தூங்குங்க. எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் தூங்குறேங்க. சரிம்மா. படுத்த உடனே தூங்கிட்டாளே, ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும் போல. நமக்கு தான் தூக்கம் வராமல் இப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கோம்.
ச்சே, திரும்ப திரும்ப நம்ம மனசுல இந்த ஐஸ்வர்யாவே வந்து நிக்கிறாளே. அவளை மறக்கணும்னு நினைச்சாலும் முடிய மாட்டுக்கு. இந்த அம்மா அவசர அவசரமா கல்யாணத்தை வேற பண்ணி வச்சுட்டு இப்ப நான் அவளை பத்தி நினைச்சிட்டு இருந்தாலும் அது இவளுக்கு பண்ற துரோகமா இருக்கும். என்ன செய்ய, என்னால அவளை மறக்க முடியல, இவளை ஏத்துக்கவும் முடியல. இப்படி கிடந்து அவஸ்தைப்பட வேண்டியதா ஆயிட்டு. ச்சே, என்னதான் பண்ண போறனோ தெரியல. நான் ஏன் அவளை நினைக்கணும்? அவ அப்படியா நடந்துக்கிட்டா? என்னைய கொஞ்சம் நஞ்ச அவமானமா படுத்தினா? எத்தனை தர அவ காலில் விழாத குறையா போய் கெஞ்சினேன். வரமாட்டேன்னு சொல்லிட்டு கல் நெஞ்சத்துல போய் வேற கல்யாணம் பண்ணிக்கோ, உன் மூஞ்சிலே முழிக்க முடியல, அப்படி இப்படி உன்னை பார்த்தாலே பிடிக்கல, என்னெல்லாம் பேசினா. இன்னும் நான் அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தா என்னை விட ஒரு கிறுக்கேன் எங்க இருப்பான்? கொஞ்சம் கொஞ்சமா அவளை மறந்துட்டு இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்னு நான் வாழ ஆரம்பிக்கணும். இதுதான் இவளுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, எங்க வீட்டுக்கும் நல்லது. எங்க அம்மா பாவம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு வளர்க்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கும். என்னையே எப்படியெல்லாம் வளர்த்து படிக்க வச்சிச்சு. இன்னைக்கு எங்க அம்மா கடைசி காலத்துல சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கணும். அதுக்காகவாது என் மனசை மாத்திக்கிட்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ தொடங்கணும். ச்சே, என்னை எப்படியெல்லாம் புலம்ப வச்சுட்டா. என்னால நிம்மதியா தூங்க கூட முடியலையே. நான் புலம்பி புலம்பி இவளையும் எழுப்பிடுவேன் போல. இவளாவது நிம்மதியா தூங்கட்டும். ஏட்டி, இவதான் அந்த சீமாட்டியா? ஏங்க கொஞ்சம் வண்டியை நிப்பாட்டுங்க. ஏங்க நிப்பாட்டுங்க, அக்கா நிக்கிறாங்க, நிப்பாட்டுங்க. ஏமா நீ பாட்டு சொல்ற? இருங்க வர்றேன். அக்கா எப்படி இருக்கீங்க? என்னக்கா இப்படி நின்றுட்டு இருக்கீங்க? ஏய், ஏன் வீட்டு முன்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சு? போறவ உன் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? வேணும்னே என்னைய வம்பளக்கிறதுக்கு ரெண்டு பேரும் இந்த பாதையில வந்தீங்களோ? ஐயோ அக்கா, நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க? எங்க வீட்டுக்கு போறதுக்கு இதுதான் பாதை. அவர் ஃப்ரீயா இருந்தாரு இன்னைக்கு, அதான் எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு கூட்டிட்டு போறேன். மாமனார் கொடுத்த பைக்கா, அதான் ஓசில ஊர்வலம் போறீங்க. சே, இது அவரே நாங்க ரெண்டு பேரும் போகணுங்கிறதுக்காக வாங்கின புது பைக். செகண்ட் ஹேண்டா இருக்கும். ஐயா அக்கா, அப்படிலாம் இல்ல, இது புது பைக்கு. இனி எப்பவுமே அவருக்காகவே வாங்கிட்டோம். போதும், ரொம்ப நக்கல் அடிக்கிறதா நினைப்போ. போ போ, அந்த ஆளு தான் நின்றுகிட்டு இருக்காமல, கூட்டிட்டு அப்படியே இந்த எரும மாடு ஊர்வலம் போன மாதிரி போங்க. அது சரி, என்னமோ சொல்லுவாங்களே, அனிமூனு அனிமூனா கனிமூனா, அதுக்கெல்லாம் போவலையா? இங்க பைக்கில சுத்திக்கிட்டு அலையிற, மண்டை காயிறவே இல்ல, இங்க பைக்கில சுத்துறியே. அக்கா சும்மா இருக்க மாட்டீங்க? ஐயோ அக்கா, ஹனிமூனா அது ஊட்டி போலாமா, குளு மணாலி போலாமா, எங்க போலாம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. நான் தான் வேண்டான்னு சொன்னேன். ஆனாலும் அவங்க விடல. சுவிட்சர்லாந்து போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது சுவிட்சர்லாந்தா? அது என்னது சுவிட்சர்லாந்து? ஐயோ அக்கா, சுவிட்சர்லாந்து இல்ல, அது சுவிட்சர்லாந்து. அதாவது நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இது வெளிநாட்டுல நல்ல குளு குளுன்னு இருக்கும். அதான் அங்க போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போதும், பெருமை பீத்த கலையும் என் வீட்டு கஞ்சி கலையணும். திங்கிறதுக்கே அங்க சோறு இல்ல, இவங்க சுவிட்சர்லாந்து போறாங்களா? சுவிட்சர்லாந்து. ஏங்கா இப்படி பேசுறீங்க? அத்தான் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்போ நீங்க வேற இல்லையா, ப்ரமோஷன் வேற வந்துச்சு. அதனால நாங்க ஜாலியா போறோம். வேணும்னா நீங்களும் வர்றீங்களா? கூறு கட்டவளே, நீங்க புருஷனம் பண்ணாடியமா போற இடத்துக்கு இவ என்னத்துக்கு காவலுக்கு உட்கார்ந்துருக்கவா? அக்கா சும்மா இருக்கீங்களா? என்னமா வருது? அவ தான் வேணும்னே வெறுப்பேத்தணும்னு நக்கல் அடிக்கிறானா, நீங்க அவ கூட சேர்ந்துக்கிட்டு. ஐயா ஐஸ்வர்யா, சாரி சாரி, வாய் வளரிப்புட்டேன். அனிதா வாமா, டைம் ஆகுது. எவ்வளவு நேரம்? ஏங்க அக்கா தானே பேசிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸ்ங்க. சரிம்மா, எல்லாரும் வெட்டியா இருப்பாங்க, நாம கொஞ்சம் பிஸியா இருக்கோம்ல, அதனால தான் சீக்கிரம் வான்னு சொன்னேன். பரவாயில்ல, நீ டைம் எடுத்துக்க. தேங்க்ஸ்ங்க. நீங்க சொல்லுங்க அக்கா, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கஞ்சிக்கே வழி இல்லாம இருக்கும்னு சொன்னீங்களோ? ஆமா, ரொம்ப முக்கியம். கஞ்சிக்கே வழி இல்லாம தானே இருக்கியே, பின்ன என்ன? வெளியே என்னத்துக்கு இத்தனை நடிப்பு நடிச்சுக்கிட்டாலே இத போதும், ரொம்ப பீத்தாத. அந்த ஆளை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். அந்த ஆளே ஒரு கஞ்சாம்பெட்டி,
உன்னைய கூட்டிட்டு சுவிட்சர்லாந்து போறாராக்கம், சுவிட்சர்லாந்து. ஐயோ அக்கா, அதெல்லாம் அப்போ, இப்போ இல்ல, போன மாசம் நீங்க அங்க இருந்த வரைக்கும். போன மாசமா ஒரு 3 months 6 months பிஃபோரான்னு தெரியல. அப்போ அத்தான் கொஞ்சம் சிக்கனமா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இல்லை. நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க. எனக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து செய்றாங்க. அதான் சொன்னனே, சுவிட்சர்லாந்து கூட போகும்னு சொல்லியிருக்காங்க. வேணும்னா நீங்களும் வர்றீங்களா? அடியே லூசு முண்டோ, திரும்ப திரும்ப சொல்றேன். அவளை என்னத்துக்கிட்ட கூட்டிட்டு போக போற? ஏடி, அவ தான் இங்கே இருக்காளே, அவளை கூட்டி கொண்டு அங்க வச்சு என்ன செய்ய போற? என்ன 2 பொண்டாட்டி கூட உன் புருஷக்காரன் கும்மாளம் போட போறானாக்கும்? என்ன முழிக்கிற? நான் தான் கேக்குறேன்ல. என்ன ஒண்ணு நீ அவர் கூட வாழு, இல்ல இவ வாழட்டும். இவ தான் வாழ மாட்டேன்னு அந்த சொல்லையே வேண்டான்னு வந்துட்டா. இப்ப போட்டு நீயும் வரியா நீயும் வரியான்னு என்ன பேச்சுக்கு கேக்குறியாக்கும்? சேச்சே, பேச்சுக்கெல்லாம் கேட்கல, நிஜமா தான் கேக்குறேன். அக்கா பாவம்ல, அதான் அப்படி கேட்டேன். அவங்க வர்றாங்களா வரலையான்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்க ஏன் முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே இருக்கீங்க? நான் அவங்கள தானே கேக்குறேன். ஐயா சாமி, ஆளை விடு தாயே. அந்த ஆளு தொல்லையே வேண்டான்னு தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். இங்கேயும் அந்த ஆளு மூஞ்ச கொண்டாந்து இங்க நிப்பாட்டி வச்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. உன் வேலை ஏதோ அதை போய் பாரு. போக போக தானே தெரியும் உனக்கு அந்த ஆளை பத்தி. இப்ப ஒன்னும் தெரியாது. ஐயோ அக்கா, அவரு பேசுறதுல இருந்தே நான் அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். போக போக தெரியறதுக்கு இங்க எதுவுமே இல்லை. நீங்க புரிஞ்சுக்கல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான். ஆமா, நீ அந்த ஆளை புரிஞ்சுக்கிட்ட, அதான் சொல்றல்ல. போ, புரிஞ்சுக்கிட்டல. அப்புறம் குத்துதே கொடையுதேன்னு எதையும் என்கிட்ட வந்து சொல்லாத. போ போ, இடத்த காலி பண்ணு. ஐயா அனிதா கண்ணு, என்ன வாசல்ல நிக்கிற? அம்மாவை பார்க்க வந்தா நேரம் உள்ள வர வேண்டியதானே? அதை விட்டு போட்டு இந்த சனியை கிட்டலாம் என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கு உன்னைய கண்ணு போட்டுற போகுது. ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம். இங்கே அக்காவை பார்த்த உடனே வந்து பேசுறதுக்கு வந்தேன். அதான் பேசிட்டு இருந்தேன். சே சே, இந்த சனி எங்ககிட்டலாம் பேசாத. இதுங்க கண்ணை வச்சிட போகுது. நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. என்ன சாந்தி முகூர்த்தெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல்ல? என் தங்கம், என் செல்லம். போங்கம்மா, எனக்கு தெரியும் நீ சமத்தியசாலி, நீ சமத்துன்னு. மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள. ஏன் வெளியவே நின்னுட்டீங்க? இல்லத்த, அவசரமா போயிட்டு இருந்தேன். இவ தான் இறங்கி அங்க வந்து பேசிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் டைம் இல்ல, அப்புறமா இன்னொரு நாள் வரேன். சரிங்க மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. என் பொண்ணு அனிதாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாத்த, அனிதாவை நான் நல்லா பாத்துக்கிறேன். உங்க பொண்ணு அனிதாவை நான் நல்லா பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள வெயிட் பண்றாரு பாரு. போமா, போயிட்டு வா. சரிம்மா, அப்ப நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. நில்லுமா, எங்க போற? அவ உன் மவளா? உனக்கு எவ்வளவு இருந்தா என்னைய வெறுப்பேத்தணும்னு அவளை கொஞ்சி கொஞ்சி பேசி அவளுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு நிப்ப. வெக்கமா இல்ல உனக்கு? அடைச்சே, உங்கிட்டலாம் எனக்கு என்ன பேச்சு? சாத்தான் வேத ஓத வந்துச்சான். இப்பதான் என் மகளும் மருமகனும் வெளியே போறாங்க. நான் என்ன பேசணுமோ அவங்க கிட்ட பேசிக்கிறேன். உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நடைய கேட்டு அக்கா, இந்த வீட்டிலே எனக்கு மதிப்பில்லை. என்ன பேச்சு பேசுறாங்கன்னு. ஐயோ ஐஸ்வர்யா, நீ ரொம்ப பாவம் தான். என்ன செய்யறது? உங்க அம்மா உன் பக்கமே இல்லையே, அப்படியே அந்த பக்கம் சரிஞ்சிட்டாக. அவ என்னன்னா உன்னைய நக்கல் அடிக்கன்னு இங்க வந்து அந்த பேச்சு பேசிட்டு போறா. உங்க அம்மா என்னன்னா அவ பக்கம் சாயுது. என்ன செய்ய? எல்லாம் உன் நேரம் தான். போ. இருக்கட்டும்க்கா, எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும். அன்னைக்கு இருக்கு. இவங்க எல்லாருக்கும் நான் கொடுக்குற கொடை எப்படி இருக்குன்னு தூர நின்னு நீ வேடிக்கை பாரு. என்னமோ நீ கேக்குறத பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சரி, கவலைப்படாத. வா, காப்பியை போட போறேன், உனக்கும் சேர்த்து போடுறேன். குடி வா.